ரோஹிணி, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க அங்கிள், அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கல்யாணி, உன்னோட கல்யாணத்துல முதல் கல்யாணத்துல குளறுபடி ஆயிருச்சு. நான் இல்லன்னு சொல்லல. நடக்க கூடாதது நடந்துருச்சு. உனக்கு சின்ன வயசுலயே உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்காக ஒவ்வொரு நாளும் அத சொல்லி காமிச்சு என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்ட. ஆனா நானே எனக்கு வாழ்க்கைய தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்ச. பொய் சொல்லாம உண்மைய சொல்லிட்டாவது கல்யாணம் பண்ணிருக்கணும். அப்படியும் இல்லையா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது உண்மைய சொல்லி இருக்கணும். இப்பெல்லாம் எதுவுமே சொல்லாம இவ்வளவு நாளா எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த. சரி, ஓகே, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நீயே திருந்திருவன்னு நினைச்ச. நான் திருந்த மாதிரி தெரியல. அந்த பையனை அங்க இங்கன்னு நீ அலக்கழிச்சுக்கிட்டு இருக்க. அந்த ஸ்கூல்ல போடுற, இந்த ஸ்கூல்ல போடுற, முத்துவுக்கும் மீனாவுக்கும் மறைச்சு பண்றேன்னு. உண்மையிலேயே இந்த பையன் உன் கூட இருந்தானா கண்டிப்பா அவனோட வாழ்க்கையவே குட்டிச்சவராக்கிருவ. இதுக்கும் மேல உன் மேல எனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குது? என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீயே கேளு என்னன்னு. என்னடி இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அடிக்கவும் செய்யறாங்க. அப்போ போலீஸ்காரங்க, இங்க பாருங்க, அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் பேசி முடிங்க. அந்த அம்மா மேல கேஸ் வந்திருக்கு. ரோகிணிங்கிற பேர்ல இருக்கிற அந்த கல்யாணி அம்மாவை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னடா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, சும்மாவா விட சொல்றீங்க? நம்மளோட குடும்பத்தையே ஏமாத்தி இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கிருஷ்ண யாரோ அடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, உங்களே ஏற்கனவே கேஸ் கொடுத்துட்டாங்க. என்னடா அவங்க என்னன்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, பையனை வச்சுக்கிட்டே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீ என்னடா சொன்ன அப்படின்னு கேக்குறப்போ, நான் என்ன சொல்ல முடியும்? அதனாலதான் போலீஸ்காரங்க நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா கேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இத கேட்டுட்டு, அது எப்படிங்க சார், நீங்க கேஸ் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ போலீஸ் சொல்றாங்க, நடந்த உண்மையெல்லாம் உண்மைதானே, அவர்தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி முத்தமும் சொல்லியிருக்காரு. எப்படிடா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அவங்க கிருஷ் கிட்ட 2-3 கேள்விய கேட்டதுக்கு அப்புறமா என்கிட்ட கேள்விய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, இவங்க உங்க ஒய்ஃபோட அக்கான்னு தானே சொன்னீங்க, போன் நம்பர் கொடுங்க, போட்டோ கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட எங்க இருந்தது, சும்மா கிருஷ காப்பாத்துறதுக்காக மீனாவோட அக்கான்னு சொல்லி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாரு, நீங்க சொன்னது எல்லாமே அத்தனையும் பொய்ன்னு எனக்கும் தெரியும். 3வது தெரியாத ஆளுக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அந்த போன் நம்பர் என்னன்னு வெரிஃபை பண்றப்பதான் லோக்கல் நம்பரையே கொடுத்துட்டு இந்த அம்மா இத்தனை வேலை பார்த்திருக்காங்க. அதனாலதான் நானும் ஒரு நாள் டைம் கொடுத்து இவரை வர சொன்னேன். வர சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லா உண்மையுமே சொன்னாரு. இது கேட்டதுக்கு அப்புறமா என்னடா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. பாருங்கப்பா, இத்தனை நாளா நம்ம தலையில மிளகா அரைச்சுக்கிட்டு இருந்திருக்குது. இதுக்கு மேல நீ என்ன சொல்லுவியோ சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இவளெல்லாம் இதுக்கு மேல குடும்பத்துல வச்சிருந்தா சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி விஜயா திட்டுறத கேட்டுட்டு, அப்போ விஜயா பக்கத்துல பாட்டிமா சொல்றாங்க, குடும்பத்துக்கு வர்ற மருமக யாரு, என்ன நல்லவளா கெட்டவளான்னு எதுவுமே நீ பாக்கல. காசு காசுன்னு சொன்ன. ஆனா இப்போ உன் பையனோட வாழ்க்கைக்கு நீதான் பதில் சொல்லணும். மனோஜ், என்ன மன்னிச்சிரு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இதெல்லாம், என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலமா அப்படின்னு சொல்றாங்க. அட படிச்சவனே, இத்தனை நாளா இவ கூட இருந்திருக்கேடா, இவ உண்மையாதான் இருக்காளா இல்ல பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்காளாங்கிறத கூட உன்னையால கண்டுபிடிக்க முடியல. அப்போ அங்க இருக்கிற ஸ்ருதி சொல்றாங்க, எப்படி மனோஜ், கூட இருக்கிறவங்க உண்மையாதான் இருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களா அப்படிங்கறது கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்ல? அதுக்கும் மேல ஆன்டி வேற, அவங்க மலேசியா அப்படின்னு சொன்னதுதான் கேடு. காசு பணம்ங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சொல்றத கேட்டுட்டு விஜயாவும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்போ பாட்டிமா சொல்றாங்க, இங்க பாரு நம்மள, இதுக்கு மேல நம்ம பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இவளை நீ ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிடு. இவளுக்கு தண்டனை வந்தாதான் அடங்குவா. இல்ல இதே மாதிரி எத்தனை பேரோட குடிய கெடுப்பாலும் தெரியல. பாட்டி, என்னங்க பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வேற எப்படிமா பேச சொல்ற? இவ்வளவு பெரிய பையனை வச்சுக்கிட்டு அந்த பையன் அம்மாவோட பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கான். அந்த பையனெல்லாம் விட்டுட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு வந்திருக்கியே.
இந்த மாதிரி யாருமே உலகத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி அப்படிலாம் இல்ல பாட்டி. என்னோட நிலைமை என்னம்மா நிலைமை உனக்கு? உங்க அம்மா இருக்காங்க, உன் பையன் இருக்கான். நீயும் கை நிறைய சம்பாதிக்கிற. ஜாலியா சந்தோஷமா இருந்திருக்கலாமே. அத விட்டுட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நீ தேடிக்கணும்னு எப்படி நினைச்ச? இல்லைங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி தயங்குறாங்க. சரி அப்படி நினைச்ச ஓகே. அதுல தப்பு எதுவும் கிடையாது. உண்மைய சொல்லி உண்மையிலேயே உன்னை யாரு மனசார ஏத்துக்கிறாங்களோ அவங்கள நீ கல்யாணம் பண்ணிருக்கணும். அத விட்டுட்டு நீ யார விரும்புறியோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறகு உண்மைய சொல்லிக்கலாம்னு நினைச்ச பாத்தியா? அதுதான் பெரிய தப்பு. அந்த ஒரு பெரிய பொய்ய மறைக்கிறதுக்கு தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருந்த. என்ன அர்த்தம் இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அது போதும் நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். இங்க பாருங்க அத்தை, நான் பண்ணதும் தப்புதான். காசு பணத்தை பாத்துருங்க கூடாது. இவ என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சிருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் இவளை கூட்டிட்டு போயிருங்க. நானே இவ மேல கேஸ் கொடுக்கறேன். ஆன்ட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க ஆன்ட்டி. என் பையனோட வாழ்க்கையே கெட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ பையனோட வாழ்க்கை கெட்டுருமா? அப்போ என் பையனோட வாழ்க்கைய கெட்டு குட்டிச்சவர ஆக்கிட்டேல, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல முடியும்? என் பையனை எப்படி எல்லாம் பெரிய ஆள் ஆக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எதுவுமே பண்றதுக்கு இல்லாம இப்படி பண்ணிட்டு ஏடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மனோஜும் அழுதுகிட்டே இருக்காங்க. நீ எதுக்கடா அழுகுற? உன்னை பிடிச்ச பிள்ளை இன்னைக்கே போயிருச்சேன்னு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்றாங்க.